மல்லி ராஜேஸ்வரி நினச்ச மாதிரியே மேனேஜர் மூலயமா விஜய்க்கு போதை மாத்திரை கலந்து கொடுத்து விஜய் ஃபுல் போதையில் குடிச்சிட்டு வீட்டுக்கும் வந்திருக்காரு. டாக்டர் செக் பண்ணி பார்த்ததில் இவர் ஆல்கஹால் சாப்பிட்ருக்காரு. ஆனால் இவர் குடித்த மாதிரி தெரியல. இவர் சாப்பிட்ட சாப்பாட்டில் எதையோ கலந்து கொடுத்து தான் இந்த மாதிரி இவரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே மல்லி பயங்கரமாக அழுகிறாங்க. அதுக்கு காரணம் நீ தான் ஏதோ பண்ணியிருக்க. என் தம்பியோட நிம்மதியவே கெடுத்துட்ட. உன்னை போய் என் தம்பி இந்த வீட்டோடைய எல்லாத்தையும் காப்பாற்றுவ அப்படின்னு அழைச்சிட்டு வந்தான். ஆனால் நீ இந்த வீட்டோட நிம்மதியவே ஃபுல்லாக கெடுத்துட்டல. நீலாம் ஒரு பொம்பளையாடி. முதல்ல இந்த வீட்டோட உன்னை வெளியே அனுப்பணும் அப்படின்னு ராஜேஸ்வரி மல்லி மேலே பயங்கரமாக கோவப்படுறாங்க. மல்லி அழுகிறாங்க. நான் எதுவுமே பண்ணல மேடம், எனக்கு எதுக்கு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு பயங்கரமாக அழுகிறாங்க. சரி, நம்ம விஜய் கண் முடிக்கட்டும், அதுக்கப்புறம் மீதியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ராஜேஸ்வரி கொஞ்சம் அமைதியாகவும் இருக்காங்க. விஜய் காலையில் கண் முழிக்கிறாரு. கண் முழிச்ச உடனே மல்லி பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. மல்லி, என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, விஜய் சார் உங்களுக்கு என்னாச்சுங்க, ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க, என்னாச்சு, நான் என்ன பண்ணேன், என்ன பண்ணீங்களா, நீங்கள் என்ன பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தீங்க ஞாபகம் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்க, விஜய் ஒன்று புரியல மல்லி, என்னாச்சு எனக்கு. விஜய், நேற்று நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க, ஏன் விஜய் இப்படி பண்ணீங்க, ஒருவேளை நியூஸ் பேப்பரில் நம்ம கம்பெனியை பற்றி தப்பான செய்தி வந்துச்சு அதனால் குடிச்சிங்களா, இல்லை நான் உங்கள்கிட்ட விவாகரத்து கொடுக்குறேன்னு சொன்னேனே அதனால் குடிச்சிங்களா, சொல்லுங்கள் விஜய். ஐயோ மல்லி, நான் ஏன் குடிக்க போகிறேன், நான் குடிக்கவே இல்லை மல்லி, எனக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, மீட்டிங் இருக்குன்னு சொல்லி நான் போனேன், அவ்வளோதான், அது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது மல்லி, மற்றபடி எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. ஐயோ விஜய், நேற்று நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணவே இல்லை, மீட்டிங்கில் ஏதோ பெரிய பிரச்சனையாக இருக்குது, அந்த இன்வெஸ்டர்கள் தான் சண்டை போட்டிருக்கீங்க, குடிச்சிட்டு போதையில் அவங்கள்ட்ட கண்டபடி பேசியிருக்கீங்க, ஆஃபீஸில் பெரிய ரகலையாக நடந்திருக்கு, உங்களை மேனேஜர் குணசேகரன் தான் அழைச்சிட்டு வந்தார், அழைச்சிட்டு வந்து இங்கே வீட்டில் விட்டுட்டு போனார். டாக்டர் வந்து பார்த்துட்டு நீங்கள் ஆல்கஹால் சாப்பிட்ருக்கீங்க, ஆனால் ஆல்கஹாலை குடிக்கலை, வேறு ஏதோ சாப்பாடில் கலந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு போனாங்க. என்னாச்சு விஜய், நீங்கள் போய் ஏதாவது சாப்பிட்டீங்களா. இல்லை மல்லி, வீட்டிலேருந்து போய் நான் எதுவும் சாப்பிடவே இல்லையே, அப்புறம் எப்படி விஜய் நடந்திருக்கும் தெரியல மல்லி, எனக்கே ஒரே குழப்பமாக இருக்குது. ஐயோ விஜய், ஏன் விஜய் இப்படி பண்ணுறீங்க. ஏற்கனவே நம்ம பிஸ்னஸில் யாரோ ஒருத்தவன் ஏதோ பண்ணி இப்போ நம்ம பிஸ்னஸுடைய பேரையே கெடுத்திருக்கான். நீங்கள் வேறு சும்மா இல்லாமல் இப்படி ஆல்கஹால் சாப்பிட்டுட்டு அந்த மீட்டிங் அட்டன் பண்ண போய் அங்கே இருந்த இன்வெஸ்டர்கள்லாம் சண்டை போட்டிருக்கீங்களாம். அவங்க எல்லாமே இந்த மாதத்துக்குள்ளே எங்களுடைய ஷேரை பிரித்து கொடுங்க, நாங்கள் கம்பெனியை விட்டு வெளியே போக போகிறோம் அப்படின்னு சொன்னதா கீழே உங்கள் அக்கா பேசியிருந்தாங்க. இப்போ இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறீங்க விஜய், எல்லாத்துக்கான நான் தானா அப்படின்னு கேட்க, ஐயோ மல்லி, நீ வேறு ஏன் மல்லி இப்படி புரிஞ்சுட்டு பேசுகிற, உனக்கு எதுக்கு சம்மந்தமும் இல்லை, இங்கே நடக்கிற பிரச்சனைக்கும் நீயும் என்ன பண்ணுவ சொல்லு பார்க்கலாம், நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத மல்லி, நீ இதில் சம்மந்தமே கிடையாது, நீ இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் கீழே இறங்கி வராரு. வந்த உடனே இங்கே ராஜி, விஜய் வாடா, என்ன காரியண்டா பண்ணியிருக்க, ஏண்டா பிஸ்னஸ் கைவிட்டு போகிறதுன்னு தெரிஞ்சால் அதுக்காக குடிப்பியா, இல்லை வீட்டில் நிம்மதியாக குடிப்பியா சொல்லுடா. அக்கா, நீ வேறு என் அக்கா கடுப்பத்திட்டுருக்க, என்னை பார்த்தவங்களுக்கு எப்படி தெரியுது, குடிக்க மாதிரி தெரியுதா சொல்லுங்கக்கா. அப்போ நீ ஏன்டா அப்புறம் குடித்த. ஐயோ அக்கா, நான் குடிக்கலை, யாரோ எனக்கு தெரியாமல் வேணும்னே பழி வாங்கியிருக்காங்க. நான் இது சொன்னேன்ல, நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி வந்திருக்குன்னு சொல்லிட்டு, அதில் யாரோ ஒருத்தவன் நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு ஆள் தான் கூட வந்து குழி பறிச்சிருக்காங்க. அது தெரிஞ்சு தான் இன்வெஸ்டர் மீட்டிங் நடக்க போது நான் போய் இன்வெஸ்டர்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு எனக்கு அப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு ஆள் தான் நம்ம கூடவே ஒரு கருப்பாடை சுற்றிட்டு இருக்கு. அந்த கருப்பாடு யாருன்னு கண்டுபிடிச்சா இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடச்சிருக்கா. விடுங்க, அந்த கருப்பாடு யாருன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். ஐயோ விஜய், நீ தப்பாக புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்க. இப்போ நமக்கு பிரச்சனை அது முக்கியம் இல்லை, இன்வெஸ்டர்கள்லாம் இப்போது மேலே சம கடுப்பில் இருக்காங்க. எல்லாருமே உன்னை விட்டு விலகத்துக்கு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாரும் அவங்களோட ஷேரை கேட்குறாங்க. இவங்கெல்லாம் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா இனிமேல் புதிய இன்வெஸ்டர்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் விஜய். அப்புறம் நம்ம அப்பா ஆரம்பித்த பிஸ்னஸ் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும்டா. இப்போ நீ என்ன பண்ண போகிற. அக்கா, இந்த பிஸ்னஸை அப்பா கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் நான் பல மடங்கு முன்னேற்றி தான் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்த இன்வெஸ்டர்கள்லாம் இவங்கெல்லாம் இவங்க எல்லாருமே என்னுடைய திறமையை பார்த்தா வந்தாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களை எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும்க்கா. இந்த பிரச்சனைக்கு நானே ஒரு முடிவு கட்டுறேன். அதே மாதிரி இந்த பிரச்சனையை எந்த கருப்பாடு ஆரம்பிச்சதுன்னு அதையும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு விஜய் ரொம்ப கோபமாக சொல்கிறாரு. சொல்லிட்டு நேராக விஜய் கிளம்பி ஆஃபீஸுக்கும் போகிறாங்க. இங்கே ராஜிக்கு ஒரே பயமாக இருக்குது. ஏன்னா விஜய் ஒரு தெளிவாக இருக்கானே. விஜய் அந்த குடிச்சிட்டு அந்த போதை மாத்திரையை போட்டதுனால கண்டிப்பாக கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருப்பான்னு பார்த்தேன். இவ்வளோ தெளிவாக போகிறான். நாம் இந்த பிரச்சனைக்கெலாம் காரணம் மல்லி தான் சொல்லி மல்லியை சண்டை முடியலான்னு பார்த்தா இவன் போகிற தெளிவாக பார்த்தா அங்கே போய் கண்டுபிடிச்சிடுவானோ அப்படின்னு ராஜேஸ்வரி உடனே கால் பண்ணி குணசேகரன்ட்ட பேசுகிறாங்க. குணசேகரன், என் தம்பி விஜய் திரும்ப ஆஃபீஸ் வந்துட்டுருக்கான். அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தவங்க வேணும்னு தான் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு அவன் ரொம்ப தெளிவாக இருக்கான். நீங்கள் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. சரிங்க மேடம், நான் பார்த்துக்கிறேன் மேடம் அப்படின்னு இங்கே மேனேஜர் சொல்கிறாரு. விஜய் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. போயிட்டு யோசிக்கிறாங்க. நேற்று நாம் கிளம்பி ஆஃபீஸுக்கு வந்தோம். ஆஃபீஸ் வந்ததுக்கு அப்புறமா நாம் எதுவுமே சாப்பிடல.
அப்போது குணசேகரன் தான் காஃபி கொடுத்தாரு. அப்போது குணசேகரன் கொடுத்த காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தலை சுற்றல் ஏற்பட்டுச்சு. அப்படின்னா ஒருவேளை குணசேகரன் என்ன பண்ணியிருப்பாரோ? இல்லை, குணசேகரன் எத்தனை வருஷமாக நம்ம கூட இருக்காரு, ரொம்ப நம்பிக்கையாக இருந்திருக்காரு. அவர் இது வரைக்கும் அது மாதிரி எதுவும் பண்ணதில்லையே. கண்டிப்பாக குணசேகரன் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. இதில் வேறு யாராக இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிச்சு பார்க்குறாரு. விஜய்க்கு ஒன்றுமே ஸ்ட்ரைக் வரல. ஸோ குணசேகரன் மட்டும்தான் விஜய்க்கு ஞாபகத்தில் இருக்குது. அப்படின்னா குணசேகரன் தான் இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத விஜய் புரிஞ்சுக்கிறாரு. உடனே குணசேகரன் இருக்க அந்த பேண்ட்ரிக்கு போகிறாங்க. ஸோ பேண்ட்ரியில் போயிட்டு பார்க்குறாங்க அப்படியே ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. பார்த்தா அங்கே இருக்க டஸ்ட்பினில் ஒரு மாத்திரை அட்டை கிடக்கிறத பார்க்குறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம விஜய்க்கு லைட்டாக ஏதோ ஞாபகம் வருது. உடனே அந்த அட்டையை எடுத்து அதை டக்குன்னு ஃபோனில் ஸ்கேன் பண்ணி அது என்ன மாத்திரை அப்படிங்கிறத செக் பண்ணுறாரு. செக் பண்ணுறதுல அது ஒரு போதை மாத்திரை மாதிரி தெரியுது. உடனே நம்ம விஜய் அதை எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு லேபுக்கு போகிறாங்க. லேபில் போயிட்டு இது என்ன மாத்திரை, இதை சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவருடைய பிளட் டெஸ்ட்டு கொடுக்குறாங்க. அவரோட பிளட் டெஸ்ட்டையும் அந்த லேபில் எடுத்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணல இந்த மாத்திரை இந்த பிளட்டு, ஸோ இந்த மாத்திரை தான் கலந்துருக்கு. இது ஒரு போதை மாத்திரை. இதை குடித்தா உங்களுக்கு ஆல்கஹால் சாப்பிட்ட மாதிரி ஒரு நாளைக்கு ஃபுல்லாகவே போதையாகவே இருக்கும். இதுதான் சார் உங்கள் பிளட்லேயும் கலந்துருக்கு அப்படிங்கிறத அந்த லேபில் இருக்கும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படின்னா குணசேகரன் தான் நமக்கு ஏதோ பண்ணியிருக்காரு. ஒன்று குணசேகரன் காஃபியில் கொடுக்கும்போது கலந்து கொடுத்துருக்கணும், இல்லையா அந்த நேரத்தில் வேறு யாரும் காஃபியில் கலந்துருக்கணும் அப்படின்னு விஜய் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த நேரத்துக்கு பேண்ட்ரிக்கு யாரெல்லாம் போயிருப்பா அப்படின்னு நம்ம ஆஃபீஸில் வந்து சிசிடிவி கேமரா செக் பண்ணுறாங்க. அந்த லாஸ்ட்டு ஒரு ½ hour வரைக்கும் வேறு யாருமே பேண்ட்ரிக்குள்ளே போகல. நம்ம குணசேகரன் மட்டும் தான் பேண்ட்ரிக்குள்ளே போயிருக்காரு, வெளில வந்திருக்காரு. அந்த நேரத்தில் பேண்ட்ரியில் யாருமே இல்லை அப்படிங்கிறத நம்ம விஜய் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படின்னா இதை பண்ணது குணசேகரன் மட்டும்தான். ஸோ குணசேகரன் யாருக்காக இதை பண்ணியிருப்பார் அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா குணசேகரன் எங்கெல்லாம் போகிறாரு அப்படின்னு சிசிடிவி கேமராவில் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் நம்ம குணசேகரன் இவர் காஃபி கொடுத்துட்டு ரூம் விட்டு வெளியே வந்து நின்றுட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசுகிறத தெரியுது. அவள் குணசேகரன் யாரோ சொல்லி தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத விஜய் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் ரூமை பொறுமையாக திறந்து விஜய் என்ன பண்ணுறான்னு பார்க்குறது வரைக்கும் இங்கே தெளிவாக பதிவாக இருக்குது. அப்போது விஜய் அப்போ தான் தடுமாறி வெளியே வருது. அதுக்கப்புறம் குணசேகரன் விஜயை கூப்பிட்டுட்டு மீட்டிங் ஹாலுக்கு போகிறது. அப்போது நாம் அங்கேயே தடுமாற ஆரம்பிச்சிட்டோம். தடுமாறும் போதே குணசேகரன் நல்லவனாக தானே பண்ணியிருக்கலாம், இல்லை சார் இருக்கு உடம்பு சரியில்லை அவரை இங்கேயே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கணும். ஆனால் குணசேகரன் நம்மளை அழைச்சிக்கிட்டே நேராக என்ன பண்ணுறான், மீட்டிங் ஹாலில் கொண்டு விடுறான். அப்படின்னா குணசேகரன் தெளிவாக பிளான் பண்ணி தான் நம்மளை போதையாக்கி கொண்டு போய் இன்வெஸ்டர் மீட்டில் விட்டுருக்கான். அப்போ சண்டை ஆகட்டும் அப்படின்னு தான் நினச்சிருக்கான். அப்போது இவன் யார்கிட்ட பணம் வாங்கிட்டு இதெல்லாம் பண்ணியிருப்பான் அப்படின்னு விஜய் பயங்கரமாக கோவப்படுறாரு. கோவப்படுறது மட்டும் இல்லை, உனக்கு நீ முடிவு கட்டண்டா அப்படின்னு நேராக கிளம்பி நம்ம குணசேகரனை கூப்பிட்றாரு நம்ம கேபினுக்கு. குணசேகரன் வராங்க. வந்த உடனே குணசேகரன் எனக்கு போதை மாத்திரை வேணும், எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்ட உடனே குணசேகரன் செம்ம அதிர்ச்சி வர்றாரு. என்ன சார் சொல்கிறீங்க, போதை மாத்திரையா? எதுக்கு சார்? எனக்கு வேணும் குணசேகரன், எங்கே கிடைக்கும் அது மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல குணசேகரன் திருத்த முடிக்கிறாங்க. விஜய் டக்குன்னு நினச்சி பலம் அறவுறாரு. சொல்லு குணசேகரன், உன்னை நான் எந்த அளவுக்கு நம்பினேன், உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் நீனு காசுக்கு ஆசைப்பட்டு என் பிஸ்னஸை கெடுத்தது மட்டும் இல்லாமல் எனக்கு போதை மாத்திரை கலந்து கொடுத்துருக்கியா? சொல்டா, உண்மையை சொல்லு, யார் இப்படி பண்ண சொன்னா அப்படின்னு விஜய் கேட்க குணசேகரன் வழி இல்லாமல் ஐயோ விஜய் சார் கண்டுபிடிச்சாரு, இதுக்குமே நம்ம உண்மையை சொல்லாமல் இருந்தோம்னா நம்ம வேலையே பறி போயிடும், அப்போ நம்ம குடும்பம் என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு பயந்து போய் உங்கள் அக்கா ராஜேஸ்வரி தான் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு உண்மையை சொல்கிறான். ஆனால் இங்கே குணசேகரன் சொன்னதும் விஜய் நம்பவே இல்லை. யாரை பார்த்தீங்கன்னா சொல்கிற, லாஸ்ட்டில் எங்கள் அக்கா மேலே பழி போறியா அப்படின்னு திரும்பவும் விஜய் ஒரு விடுறாரு. உடனே குணசேகரன் இங்கே பாருங்கள் சார் அப்படின்னு ராஜேஸ்வரி பேசின எல்லா ஆடியோவையும் காட்டுறாங்க. அதில் கிளிக் பண்ணி காட்டுறாரு. அதில் ராஜேஸ்வரி என்னடா கொடுத்துட்டியா, என் தம்பி இப்போ எப்படி இருக்கான், போதை ஆயிட்டானா அப்படிலாம் கேட்குறது தெளிவாக பதிவாக இருக்குது. அது ராஜேஸ்வரி குரல் தான். அதுக்கப்புறம் தான் விஜய்க்கு புரியுது இது எல்லாமே பண்ணது நம்ம அக்கா தான். அப்போ நம்ம அக்கா எந்த அளவுக்கு கிரிக்கெட் வேலையை பார்த்துருக்காங்க. நம்ம அக்காவை போய் நம்ம எந்த அளவுக்கு நம்பணும், ஆனால் அக்கா இந்த அளவுக்கு மோசமாக இருந்துட்டாங்களே, இவங்களாம் எனக்கு அக்காவா அப்படின்னு விஜய் பயங்கரமாக ஆத்திரப்படுறாரு. அப்போது நம்ம அக்கா இவ்வளோ நாள் மல்லி மேலே போட்ட பழி எல்லாமே இப்போ மல்லி சொல்லும்போது நம்ம நம்பலை, உங்கள் அக்கா தான் என் மேலே தலை பழி போகிறாங்கன்னு சொல்லி. அப்போது இவ்வளோ நாளாக அக்கா இவ்வளோ கேவலமாக வேலையை பார்த்துருக்காங்க. நாம தான் அவங்கள அக்கா அக்கான்னு நினச்சோம், ஆனால் அவங்க நம்மளை தம்பியாக நினைக்கிறாள், நம்மளை விரோதி மாதிரி நினச்சி தானே பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே அவங்க சும்மா விட்டு வச்சோம்னா சத்தியமாக நம்மளுடைய வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. எதிரியில் கூட நம்பிடலாம், துரோகிங்களை நம்பவே கூடாது அப்படின்னு விஜய் பயங்கர கோபத்தில் கிளம்பி வீட்டுக்கும் போகிறாரு.